இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம மூத்த சங்கி மூத்தரகுடிக்கு ஹெச் ராஜா நடிச்சு வெளியாக இருக்கும் கந்தன் மலை அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லரை தான் இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. முழு மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம். இந்த ஆரம் ஸ்டாண்ட்ல சங்கிகளுக்கு இப்ப மூஞ்சி பிரைட்டா இருக்குமே, ரிவ்யூ முடியும் போது இருட்டாயிரும். கவனிச்சியலா தர்ம போராளி ஹெச் ராஜா இது அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டா அவனே சிரிச்சிருவான். 70 வருஷத்துக்கு முன்னால சலுகை சொல்லி ஆசை காட்டி எங்களை தீண்டாத சாதி ஆக்கிட்டீங்களாமா? இதே உங்க திராவிட மாடலா? ரிசர்வேஷனை சொல்றாங்களாமா. வெண்ண தற்குறி சங்கி டைரக்டர் வீரமுருகன் உன்ட்டதான் சொல்றேன் கேட்டுக்க. என்னது சலுகையை காட்டி ஆசையை காட்டி தீண்டாத சாதி ஆக்கி விட்டாங்களா? டே நாயே, உங்க வர்ணா சிஸ்டம் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்களாம் வந்து தீண்டத்தகாத ஜாதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அவங்க கையை கூட அவங்க மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தீங்களே, அவங்களையும் மேலேத்தி கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் அந்த ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் வந்ததுனாலதான் அவங்களாம் தீண்டத்தகாதவர்கள் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சங்கியா பிறந்துட்டா உண்மையே பேசக்கூடாதுன்னு சபதம் எடுத்துட்டு வருவீங்களாடா? ஆமா, டவுசரை போட்டு கையை நீட்டி ஓத்து எடுப்பாங்கல்ல, அப்ப எடுத்திருப்பாங்க. ஓத்து எடுக்கிறதுனா உறுதிமொழி எடுக்கிறது. கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூக நீதின்ற பேர்ல எங்க விலையில எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறான். அண்டாண்டா எல்லா ஊர் பஞ்சாயத்துலயும் ஒரே டயலாக தூக்கிட்டு இவனெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. இந்த ஜாதி வரி பிடிச்ச ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் பண்ற நாய் திருந்துற மாதிரி. ஒரு பக்கம் மதவரி, இன்னொரு பக்கம் ஜாதி வரி. நல்ல காம்போடா விளங்கும். நெக்ஸ்ட், கந்தன் மலையை காப்பாத்த வந்த எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கும் தெரியுமா? தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டுதான்டா இருக்காங்க. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோடு இருக்க கூடாது. சாகுடா சாகுடா சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் எவ்வளவு முக்கியமோ அது போல மலையும் முக்கியம். எழுதி கொடுத்த டயலாக் கிடையாது. மண்ணும் முக்கியம், பொண்ணும் முக்கியம், மலையும் முக்கியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன டைட்டில் கார்டுல கந்தன் மலைன்னு எழுதி அதுல ஒரு வில்ல ஒண்ணு சொருகி ராவணனோட 10 மண்டையை சொருகி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்க போராட்டம் பண்ணும் போதே நாங்க நாத்த கிழிச்சு விட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரான்னு கத்தாம ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெயின்னு கத்திரியா குறைக்கு கந்தன் மலைன்னு போட்டு ராவணனோட மண்டையை தூக்கி வச்சிருக்காங்க. முதல்ல யாரா, என்னடா சம்பந்தம்? அது என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம எதுக்குடா டைட்டில் காரரா அப்படி ரெடி பண்றியா? ஜோக்ஸ் பாட்டு ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெய்லர் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா 10 நாள்லாம் படம் எடுக்க முடியாது. இவங்க முன்னாடியே எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. கரெக்டா இந்த பிரச்சனையை உன்னை கலப்பன உடனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், கந்தன் மலை அப்படின்னு. அதே மாதிரியே இவங்க வந்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய தலங்களை பூரா அகற்றுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பட்டியல் ஒரு வெப்சைட்ல வீடியோல சொன்ன மாதிரி அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பரங்குன்றமும் இருக்கு. இப்ப பிரச்சனையை கிளப்புனாங்க. அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு சூடு கூட ஆறல, இப்படி ஒரு ட்ரெய்லர் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. இப்படி ஒரு ஜோக்கரை வச்சு இந்த பாஜக அப்படின்ற RSS சங் பரிவார் கூட்டம் இருக்குல்ல, அவங்க எப்படி ஒரு மத கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தி நம்ம தமிழ்நாட்டோட அமைதியை சீர்குலைக்கலாம்ன்றத இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதனால மக்களே